நல்ல புளிப்பா, காரமா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு, அதில் 1 வெங்காயம், 2 தக்காளி இந்த மாரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம், தக்காளி வதங்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, மிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் ஜார்ல மஞ்சள் தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமா பூண்டு பேஸ்ட் சேர்த்து, நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளிய சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1 வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்ட சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணி எடுத்து வச்சத சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில நம்ம கழுவி வச்ச ஃபிஷ் பீஸஸ சேர்த்துக்கோங்க. ஒருக்கா லைட்டா கலந்து விட்டுட்டு, ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, சூப்பரான மீன் குழம்பு ரெடி. கடைசில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.